இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்துட்டு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற நம்பரை வந்துட்டு 2 2வாக டிவைட் பண்ணிக்கணும். ஃப்ரம் லாஸ்ட்லேருந்து 2 2வாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ அதே தான் மேலேயும் போடணும். இங்கே 19 இருக்குது. ஸோ நான் வந்து 4 4s are 16. 4 ஸ்கொயர் என்னது 16 இல்லைங்களா? ஸோ அதை எடுத்துக்கிறேன். 4 4s are 16. ஸோ அதை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 3ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் நம்ம கீழே இருக்கும்போது நார்மல் டிவிஷன் மாதிரி ஒரு நம்பர் இருக்கக்கூடாது, 2 டிஜிட்டுமே இருக்கணும். ஸோ 2 டிஜிட்டாக இருக்கும்போது 318 ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா மேலே இருக்கிற நம்பரை 2வால் மல்டிப்ளை பண்ணும். 2 4s are என்னதுன்னு 8. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 380க்குள்ளே அடங்குற மாதிரி ஒரு நம்பர் எடுக்கிறேன். நான் இங்கே 4 எடுக்கிறேன். 5 எடுத்தா 500 ஆயிடும். ஆக்சுவலாக மேலே 4 போடுறோம் இல்லையா, இங்கே வந்து இந்த ரெண்டு டிஜிட், அதாவது 84 into 4 அப்படி பண்ணோம். இப்போ 4 are 16, பேலன்ஸ் 1, 4 8 are 32, 32 plus 1 33. இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணும்போது 10ல் 6 போச்சுன்னா 4. இங்கே வந்துட்டு பாரோ வாங்கிட்டோம் இல்லையா, இங்கே வந்து 7 தான் இருக்குது. ஸோ 7ல் 3 போச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும், 4ன்னு வரும். நெக்ஸ்ட் நம்பர் இருக்கும்போது 2 டிஜிட்டையும் சேர்த்தே இருக்குங்க, தட் இஸ் 25. ஸோ இங்கே முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, இங்கே முதல்ல 2 4s are பண்ணோம் இல்லையா, இப்போ இந்த 2 டிஜிட்டையும் சேர்த்து பண்ணணும். ஓகேவா? 244, 2 into 44. ஸோ நமக்கு கிடைக்கிறது 88ன்னு கிடைக்கும். இப்போ லாஸ்ட் நம்பர் நம்ம இறக்கிட்டோம் இல்லைங்களா, இங்கே லாஸ்ட்டாக என்ன முடியுது, 5n முடியுது. ஸோ 5 ஸ்கொயரில் தான் நம்மளுக்கு 5 கிடைக்கும். ஸோ நான் 5 டேபிள்ஸை வந்து போடுறேன். 5 into 865. இந்த 3 டிஜிட்டையும் சேர்த்து பண்ணணும். 5 5s are 25, பேலன்ஸ் 2, 5 8s are 40, 40 plus 2 42, பேலன்ஸ் 4, அகைன் 5 8s are 40, 40 plus 4 உங்களுக்கு 44ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் வந்து 0 கிடைச்சா மட்டும்தான் அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு அர்த்தம். ஸோ இதோட ஆன்சர் 445. ஸோ எதனா டவுட்னா கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.